இந்த மூன்று விதமான மனிதர்களும் இன்னைக்கு நீங்க இங்க இருப்பதற்கு காரணமா இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் who decided to sacrifice, அவங்க sacrifice பண்ணி அவங்க எத்தனையோ உங்களுடைய அப்பா அம்மா பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க டிகிரி வாங்கியிருக்க மாட்டாங்க. ப்ராப்ளம் many of them might not have got a degree. என்னுடைய அப்பா அம்மா போல. ஆனா ஒரு குழந்தை டிகிரி வாங்கணும் அப்படிங்கறக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை கொண்டு வந்து இங்க விட்டவங்க. அதே போல இரண்டாவது நீங்க 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் கடுமையா படிச்சு உங்க பெரிய ஒரு கனவுகளோடு ட்ரீம்ஸோடு 2025 வெளியே போய் இன்னைக்கு நிறைய தனியார் நிறுவனத்தில் நிறைய வேலைகள் பார்க்குறீங்க, ஹையர் ஸ்டடீஸ் போறீங்க. உங்களுக்கு மூன்றாவது மேடையில் இருக்கக்கூடிய அக்குமுலேட்டட் நாலேஜ், த HODs, த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், த பீப்புள் who taught you. டே 1 நீங்க வரும்போது யோசிச்சு பாருங்க, how the college will be, என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ப்ராப்ளம் இன்ஜினியரிங் might not even have understood நம்ம எப்படி சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தாண்டி போக போறோம். ஆனா மேடையில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நம்முடைய கையை பிடிச்சு 4 ஆண்டு காலம் பொறுமையாக நம்மளோட இந்த ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இருந்து நம்மளை ஒரு மாணவராக பார்க்காம ஒரு குழந்தையாக பார்த்து, அவர்களுடைய குழந்தையாக பார்த்து உங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இந்த ஜென் Z 98, 99 born, அதுக்கு பின்னாடி இருந்து பிறந்தவங்க, அவங்க எல்லாமே they take very life lightly. I don't believe in that. The kind of knowledge a Gen Z has got, no person before you had so much knowledge like you are having. You know everything is at your fingertip. எல்லாம் செல்போன்ல வச்சிருக்கீங்க. ஒரு சின்ன கூகுள் சர்ச் பண்றீங்க, சின்ன AI சர்ச் பண்றீங்க, every single data is it. But the problem is with so much data, are you making the right decision? அவ்வளவு டேட்டா உங்களுக்கு இருக்கு, சரியான டெசிஷன் அந்த டேட்டா வச்சு எடுக்கிறீங்களா அப்படிங்கறத இன்னைக்கு பிரச்சனை. ஏன்னா மேடையில் இருக்கிறவங்க எல்லோருக்குமே நிறைய பேருக்கு அவ்வளவு டேட்டா கிடையாது. We all took decisions in life. But for you have so much data. அவ்வளவு டேட்டா இருக்கு. அதுல சரியான டெசிஷன் நீங்க எடுக்கணும். Can somebody tell me 2025 who was the time person of the year? 1982 computer. 2025 the time person of the year is artificial intelligence, AI. Now you are entering into a technological era, artificial intelligence, which is going to change the way the humanity is going to live. அதை நீங்க பார்க்க போறீங்க. Which is going to create a lot of disturbance. அதுல நீங்க சர்வைவ் ஆகணும். I don't believe AI is going to eat your job. நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த நேரத்திலும் கூட உங்களுடைய வேலையை பறித்து விடும் என்று நம்ப மாட்டேன்.